வணக்கம். இந்த வருஷத்துக்கான தேசிய விருதுகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் படத்துக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் படம் தான் தமிழ்ல சிறந்த படம் அப்படின்னு தேசிய விருது குடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர், டைரக்டர் ராம்குமார் அவருக்கு சிறந்த ஸ்டோரி டைரக்டர் அவார்டு குடுத்துருக்காங்க. படத்தோட துணை நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவருக்கு சிறந்த துணை நடிகர் அப்படிங்கிற அவார்டு குடுத்துருக்காங்க. கேரளால பார்த்தீங்கன்னா, அந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு சிறந்த மூவி அப்படின்னு அவார்டு குடுத்துருந்தாங்க. பல சர்ச்சை அந்த மூவி பேர்ல இருந்தது. சிஎம் பினராயி விஜயன் அதிருப்தி தெரிவிச்சிருந்தார் அதுக்கு. அதேமாரி தெலுங்குல பார்த்தீங்கன்னா, நம்ம பாலையா அவர் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, பகவந்த் கேசரி அந்த படத்துக்கு அவார்டு குடுத்துருக்காங்க. ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, 12த் ஃபெயில் அப்படிங்கிற படத்துக்கு தேசிய விருது குடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான படம். ரீசனபிளான அவார்ட அந்த படம் வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி. +2 ஃபெயில் ஆனவர் யுபிஎஸ்சில ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருப்பார். அதான் படத்தோட ஸ்டோரி. சிறந்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜவான் படத்துல நடிச்ச ஷாருக் கானுக்கு குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி தான் டைரக்டர். இது மாரி சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ்